நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு அதிமுக சொல்கிறார். இபிஎஸ் சொல்றாரு. அதுதான் இந்த விவாதத்துல வந்து அரசியல் கலக்காம பேசணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன். ஆனா கல்யாண சுந்தரம் அடுக்கடுக்கா அவதூறுகள் அள்ளி வீசினதுனால அரசியல் பேசாம என்னால இருக்க முடியாது. இதுக்கு வேலுமணியோட நிக்கிறாரு இவர் யாரு? ஏன் இப்ப வேலுமணி வெட்கி தலை குனிய வேணாமா? இந்த அண்ணா நகர் கேஸ் சொன்னார்ல, வட்ட செயலாளர் கைது பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டரை வேலை செய்யாம அவரை திசை மாற்றியதற்கு எடப்பாடி பழனிசாமியோட நின்றுட்டு இருக்காரு பாருங்க அதிமுகவுடைய வட்ட செயலாளர். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தலை குனிய வேண்டும். இல்ல இப்ப இதெல்லாம் பேசிட்டு உண்மையிலே நான் கல்யாண சுந்தரமை பாராட்டணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எப்படி அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மாதர் சங்கம் மற்றும் இதர சமூக செயற்பாட்டாளர்கள் அதிமுகவுக்கு எதிராக நின்னார்களோ அந்த மாதிரி கல்யாண சுந்தரமும் எங்களோட நின்னவர். அந்த நேரத்தில் அவருடைய காணொலிகள் இன்னைக்கு வைரலா போய்கிட்டு இருக்கு. யார் வீட்டு பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு கொடுத்த அதிகாரம் தானே, இந்த திமிர் தானே, எங்க வீட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்கும், எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் என்னன்னு சொல்லி இவர் பேசினாரு. அதுக்கு அவருடைய பாராட்டுக்கள். இந்த நீதியின் வெற்றிக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்ட கல்யாண சுந்தரமுக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமையை மாற்றி பேசுகிறார். அது அவருடைய உரிமை. நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை இதில் ஒப்பிடுறதுன்றது ரொம்ப சட்டம் தெரிந்தவர்களுக்கு நகைச்சுவையா இருக்கும். ஏன்னா நான் டைம் லைன் வரேன். இந்த வழக்கு பொள்ளாச்சி வழக்கு February 12 ஃபர்ஸ்ட் கேஸ் வெளியே வருது. February 24 ரெண்டாவது கேஸ் வருது. February 26 பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணனை மிரட்டி அடிச்சு உதைச்ச கேஸ் வருது. அதுக்கப்புறம் March 13 தான் சார் இவங்க வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்ப கூட இவங்களா மாத்தல. நீதிமன்றத்தில் தோழர் சுதா தோழர் அருள்மொழி எல்லாம் இந்த வழக்கு ஒரு மாசமா போய்கிட்டு இருக்கு, எந்த கைதுமே நடக்கல, இப்படியே போய்கிட்டு இருக்குன்றப்ப நீதிமன்றத்துல தான் சரி நாங்க சிபிஐக்கு மாத்துறோம்னு இவர்கள் அங்க நீதிமன்றத்துல சொன்னாங்க. ஆனா ஏதோ இவங்க வந்து வழக்கு வந்த உடனே 2019 February 24 எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை அடிக்கடியா நடக்குது. அதுதான் சொல்றேன், 10 நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. அதுக்கப்புறம் எப்ப கைது நடக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்ப கைது நடக்குது? எதையும் இத்தனை பேர் ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. எஸ்பி வந்து யாருமே கிடையாது, இல்ல அதிமுக காரங்க யாருமே கிடையாதுனாரு. இப்ப அருளானந்தம் கன்விக்ட் ஆயிருக்காரு. யார் பதில் சொல்ல போறா? அதிமுகவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? 2021 வரை 19 நடந்துச்சு. 2 வருஷம் உங்களுடைய கட்சி பதவி கொடுத்து அழகு பாத்தீங்களா? அருளானந்தம் அவர் அதிமுக காரர் இல்லைன்னு சொல்லிட போறீங்களா? அப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போன மக்கள் போனாங்க. உங்களுடைய வழக்குல உங்களுடைய ஆட்சியில எந்த லட்சணத்துல பொள்ளாச்சி வழக்கு போச்சுன்றது நீதிமன்றத்தில் நீங்க போய் கை விரிக்கிறீங்க, நாங்க சிபிஐ கொடுக்கிறோம். ஆனா இங்க இந்த வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு போகும்போது சிபிஐ நீங்க எல்லாம் போய் கேட்டீங்க. ஆனா சிபிஐ வேணாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உயர் நீதிமன்ற மேற்பார்வையில் இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் போட்ட எல்லா ஹேஷ்டேகும் இவர்கள் வைத்த எல்லா விமர்சனத்தையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இல்லைன்னு சொல்லுது. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. டீம் யார் போட்டா? உயர் நீதிமன்றம் தான் சார் போடுது. உயர் நீதிமன்ற மேற்பார்வையில நடக்குது. ஆனா இவர்கள் வச்ச இன்னைக்கும் அவதூறு வீட்டுட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கும் வந்து யார் அந்த சார் நாங்க காப்பாத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இப்ப இல்ல அந்த நாங்க யாரையும் காப்பாத்தணும் முதலமைச்சர் சொல்றோம். முதலமைச்சர் சொல்றாரு, திமுக சொல்லுது. அதத்தான் இவங்களும் சொல்றாங்க, நாங்க யாரையும் காப்பாத்தல, சிபிஐ விசாரணைக்கு போனதே நாங்க தான். அதிமுக போனதுக்கான நிர்பந்தம் ஏன் வருது? ஒரு மாசம் நீங்க வழக்கு ஒழுங்கா நடத்தல. நீங்க இல்லனாலும் உயர் நீதிமன்றம் அந்த நேரத்துல சிபிஐக்கு வழக்கு மாத்தி இருக்கும். இல்ல அன்றைக்கு இருந்த அரசு அந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தலனா சிபிசிஐடிலே இருந்திருக்கும். இல்ல அதுதான் சொல்றேன், நீதிமன்றத்துல போய் தானே சார் பதில் சொல்றாங்க. நீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்குது. ஒரு மாசம் ஆச்சு, எந்த லட்சணத்துல நீங்க வழக்க நடத்திட்டு போறீங்கன்னு கேட்கப்படும் போது சரி நாங்க சிபிஐக்கு மாத்திரோம். அப்ப இது மக்கள் ஏற்படுத்திய அழுத்தத்தின் விளைவு. இவங்களா எங்களுடைய வழக்குல நீங்க நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றத்தில் நாங்க வாதாடினோம், இல்லைங்க நாங்க நீதியை பெற்று தரோம்னு. இதுவரை யாராவது வெளியே வந்தாங்களா சார்? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளேயே போகலையே. நேர்மையா இருக்கு. இப்ப பாருங்களேன், இதுதான் உள்ளேயே போலனா யாரு?
நீங்க கற்பனையில கதை சொல்லாதீங்க, ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க சார்ஜ் ஷீட் போட்டாச்சு எஸ்ஐடி, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்றைய எதிர்க்கட்சி திமுக சிபிஐ விசாரணை கேட்டது, இன்றைய எதிர்க்கட்சி அதிமுக கேக்குது. இல்ல நான் தவறுன்னு சொல்ல முடியுமா? நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. அப்ப இதுக்கு மேல சிபிஐ வேணா நீதிமன்றமே ஒத்துக்குச்சு. ஆனா உங்களுக்கு அந்த நிலைப்பாடு எடுத்துச்சா உயர் நீதிமன்றம்? நீங்க நேர்மையானவர்களா இருந்தா ஒரு மாசம் ஏன் சார் டிலே ஆச்சு பொள்ளாச்சி வழக்குல? நீங்க காப்பாற்றணும்ன்றதுக்காக தானே. அருளானந்தம் உங்க கட்சிக்காரர் கிடையாதா? அருளானந்தம் உங்க கட்சிக்காரர் கிடையாதா? அப்ப கல்யாண சுந்தரம் வந்து அதிமுக ஆட்சி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அன்னைக்கு கல்யாண சுந்தரம் பேசினது பொய்யா நான் கேக்குறேன். இல்ல இன்னும் இருக்கு, எனக்கு பேசவே விடலையே. அப்ப இந்த சிபிஐ மாற்றத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் சிபிஐ எடுக்குது. நான் கேக்குறேன், 2019 சிபிஐக்கு மாத்திட்டீங்கல்ல, அப்ப அருளானந்தம் ஏன் 2 வருஷம் உங்களுடைய கட்சியில இருக்காரு? மாணவர் அணியா செயல்படுறாரு. இன்னொருத்தர் வந்து அம்மா பேரவை செயலாளர் இருக்காரு கன்விக்ட் ஆன இடத்துல. நீங்க தானே பதவி கொடுத்திருக்கீங்க, வெறும் புகைப்படங்கள் இல்ல, நீங்க தான் கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்க. அண்ணா நகருடைய வழக்குல நம்ம இந்த வட்ட செயலாளர் சுதாகரா, அவர் உங்க கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்களே. அப்ப எல்லா வழக்குகளிலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இந்த அரசின் மீது, இந்த காவல்துறையின் மீது நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால அந்த வழக்கை சரியாக எடுத்துட்டு போற ஏதோ ஒரு அண்ணா நகர் வழக்குல ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு செய்தார் என்பதற்காக ஒட்டுமொத்த அரசையும் ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்க சந்தேகிக்க கூடாதுன்னு எஸ்ஐடி போட்டு வழக்குகள் சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் உங்களை மாதிரி ஒரு மாச காலதாமதமாய், ஏங்க ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்துட்டார்ல, இவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே திரும்ப அவர் வந்து காத்திருப்பு பட்டியல இருந்து ஆட்சிக்கு வந்து பதவிக்கு வந்துட்டார் பாண்டியராஜன். அதை தொடர்ந்து கல்யாண சுந்தரம் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொன்னு முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். அப்ப இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எங்களுடைய ஆட்சியில நீதிமன்றத்துடைய பார்வையில் நாங்கள் நியாயமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நீதிமன்றம் அதை நீதிமன்றம் தானே ஏத்துக்கணும். ஏத்துக்குச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சிபிஐ வேணுமா வேணாமான்றதுல தான் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க திரு கல்யாண சுந்தரம். ஆமா, இப்ப இவர் ஹபீஸ் அவர்கள் இந்த தெளிவா பேசுவார் எப்பவும். ஆனா இன்னைக்கு அவருக்கு அந்த பதட்டம் தென்படுவதை நான் பார்க்கிறேன். அவர் சொன்ன கருத்துல எனக்கு இருக்கிற மாற்று கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னங்கிறத சொல்றேன். அதாவது நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர் சிபிஐக்கு உத்தரவிட்டார்கள் என்று அவர் சொல்லுவது பொய். கிருபாகரன், ஜஸ்டிஸ் கிருபாகரன் தலைமையில இந்த வழக்கு போன போது அப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்ட செய்தியை அவர் அப்ரிசியேட் பண்ணியிருக்கார் அவருடைய தீர்ப்புல. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் இருக்கிறது. அது அப்பதான் போச்சு. நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பே வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு. இது அதிமுக அரசாங்கம். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு போட்டது. நீதிமன்றம் கேட்டுக்கல, உத்தரவு போட்டுச்சு. உங்க அரசு போக்சோ வழக்குல 10 வயசு குழந்தையை வந்து பாதுகாக்க முடியாத அரசு என்று சொல்லி நீங்க சிபிஐ வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லு. அந்த உத்தரவை ஏத்துக்கல இவங்க. சிபிஐ பார்த்து இவங்களுக்கு என்ன பயம்ங்கிறதா நான் கேட்ட கேள்வி. இரண்டாவது, திரு எஸ்பி வேலுமணி அவர்களோடு அவன் நிற்கவில்லையா என்று இவர் கேட்கிறார். இன்றைய தினம் இந்த வழக்கு தீர்ப்பு வந்த நாளில் முதலாக தைரியத்தோடு வெளியே வந்து அந்த வழக்கு புகார் கொடுத்தாங்க பாருங்க அந்த பெண். அந்த பெண்ணை முதலில் கூட்டிட்டு போய் புகார் கொடுத்து அவர்களுடைய வழக்கை நடத்திய அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு பேசியிருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணின் சார்பாக சொல்லுகிறார், இந்த இதுல கைது செய்யப்பட்டிருக்கிற 8 பேர்ல 3 பேர் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஒருவர் திமுகவை சேர்ந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒருவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அதிமுக காரனாக இருக்கிறான் என்கிற காரணத்திற்காக அவனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தால் சிபிஐக்கு வழக்கு போயிருக்குமா? அண்ணா பல்கலைக்கழக வழக்குல சொல்றாங்க, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல நீங்க காப்பாற்ற முயற்சி பண்றங்காட்டி தான் சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றேன். உங்க கட்சிக்காரர் அவரை காப்பாற்ற நீங்கள் முயற்சிப்பதால் தான் நீதிமன்றம் சொன்ன பிறகும் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் மீது நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிச்சா இல்லையா? அந்த அளவுக்கு பிரச்சனை வந்த பிறகு நீங்க இன்னைக்கும் அந்த வழக்கை ஏன் சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி அவர் சொன்னார், அப்புறம் ஒருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு கைது செய்யப்பட்டார், இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கு வந்துச்சு. அந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய குற்றவாளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தான் சொல்றோம். அதை விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ கிட்ட கொடுக்க சொல்றோம். நான் கேட்பது, சிபிஐ இடம் வழக்கை தைரியத்தோடு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே, உங்களுக்கு மடியில் கனமில்லை என்றால் ஏன் சிபிஐ பார்த்து பயப்படுகிறீர்கள்? அதே மாதிரி கல்யாண சுந்தரத்தை பத்தி அரசியல் அழுத்தம். ஆனா இங்க அது கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் திரும்ப சொல்றேன், மடியில கனம் அப்படின்றாங்க. அரசியல் அழுத்தம் நீங்க சொல்லுங்க, அது அவங்களுடைய பார்வை. நான் சொல்றேன், நீதிமன்றங்களும் ஏத்துக்குதுங்க. நீதி மடியில் கனம் இருந்தால் நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகள்
கல்யாண சுந்தரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னோட நேரம் சார், உயர்நீதிமன்றம் பதற்றப்படாதீங்க. சார், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பதற்றப்பட வேணாம் கல்யாண சுந்தரம். சார், நீங்க கேட்போம், இவ்வளவு கேட்போம். மணிகண்டன் கேட்கணும். மணிகண்டன் கேட்கணும். Please, மணிகண்டன் கேட்கணும். உண்மை பதற்றத்துல இருக்கீங்கன்னு தெரியுது கல்யாண சுந்தரம். ஓகே, ஒரு சிறிய நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நான் குறுக்கிடல. விவாதிக்க வேண்டிய விஷயம். கல்லாட்ட ஆடாதீங்க கல்யாண சுந்தரம். இந்த Please, tactics ரெண்டு பேரும் என்கிட்ட வேண்டாம். எடுபடாது.